ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வீட்டிலேருந்து சில பேர் காசு சேர்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு நகை எடுப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீட்டிலேருந்தே நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கையிலேருந்து காசு தெரியாமல் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படிலாம் நகை எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்தால் உங்களுக்கு பயன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு சேர்த்தேன். அந்த காசை நான் ஏன் நகையாக எடுத்து வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால தான் அதை நான் அப்படி எடுத்து அந்த இதை போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதே நான் அந்த காசை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வேறு மாதிரி தான் எடுப்பேன். ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நான் எடுப்பேன். ஸோ அந்த 2 விதத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போய் நகை எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அது இந்த 2 விதத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு 7000 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராமே நமக்கு 7000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த 1 கிராமுக்கான காசு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போய் நீங்கள் நகை எடுக்க போங்க. நீங்கள் நகை எடுக்க போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கம்மலோ இல்லை நீங்கள் ரிங்கோ இந்த மாதிரிலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா 1 கிராமுக்கு நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம், பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய பொருளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் செய்கூலியும் போட்டிருப்பீங்க, சேதாரம் போட்டிருப்பீங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து போட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே லாஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின். இந்த காயின் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பலாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கோல்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது 1 கிராம் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா 1% கண்டிப்பாக வேஸ்டேஜ் போடுவாங்க. அப்புறம் ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுறாங்க. அதே இது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1% வேஸ்டேஜும் கிடையாது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் கண்டிப்பாக உண்டு. இன்னும் ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா இந்த 1% மட்டும் வேஸ்டேஜ் உண்டு, ஜிஎஸ்டி கிடையாது. ஏன் இந்த 3 விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம போய் பார்த்து வாங்குகிற விதத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த 7000 ரூபாய் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதை காயினாக ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டெட் எடுத்தால் கூட, அதாவது கம்மல் எடுக்கும்போது நீங்கள் அதில் வேஸ்டேஜ் போடுவீங்க. ஸோ அதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12% அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதில் முக்கால்வாசி, அதாவது 1%க்கு 23 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 12%க்கு எவ்வளோன்னு பார்த்துக்க, 10க்கு 230 ரூபா கிட்ட வந்துட்டு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் கொண்டு போய் போட போகும்போது இந்த மாதிரி கம்மல் எடுக்க போகும்போது அந்த 12% உங்களுக்கு லாஸு. நீங்கள் அதை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறனாலே உங்களுக்கு பாதி அதில் குறைச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா அதில் கிட்டத்தட்ட அப்படியே டோட்டல் அடியாயிடும். ஸோ அப்போ அந்த 500 ரூபாங்கிறது உங்களுக்கு டோட்டலாக லாஸ் தான். அதே ஒரு காயின் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1% 23 ரூபா தான். அந்த 23 ரூபாயும் உங்களுக்கு லாஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பாக தெரியாது. அந்த 23 ரூபாயும் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பெரிய காசாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. ஸோ நீங்கள் காயினாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 10 கிராம் காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொண்டுட்டு போய் போட்டு நீங்கள் ஒரு பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே காசு உங்களுக்கு நகை ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் 2வது ஸ்டெப் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் இல்லை என் கையில் நிறைய காசு இருக்குது, ஒரு 50 ரூபா ஒரு 60 ரூபாய்க்கு வரைக்கும் வச்சுருக்கேன், நான் ஒரு பெரிய அமௌண்ட்டு வச்சுருக்கேன், அதனால் நான் கொண்டு போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் கம்மியான இதாக எடுங்க. அந்த கம்மியான பொருள் என்னென்ன பொருளுங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரடு எடுக்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அதிக வேஸ்டேஜ் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3% இல்லைன்னா 6% இந்த லெவலுக்குள்ள இருக்கும். 3லேருந்து 6 இந்த லெவலுக்குள்ள தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயினுமே ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ நீங்கள் மாடலுக்கு ஏற்றாப்புல தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அதிக அமௌண்ட் வச்சுருக்கவங்க
அதாவது அதிக அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து காயின் மட்டும் தான் வாங்கணும் கிடையாது, இல்லை கம்மியான காசு வச்சுருக்கவங்க காயின் மட்டும் தான் வாங்கணும் கிடையாது. இதில் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு போக போக நிறையா சொல்கிறேன். இது ஒரே வீடியோவில் நான் நிறையா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யாரையும் பார்க்க முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதிக காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சரடு இல்லைன்னா செயினாக எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மாட்டுக்குள்ளே போய் ஆரம், நெக்லஸ் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பொருளுக்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட்டு போடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சீட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.